அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் 5 திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல கிரக நிலைகள் இத்தருணங்கள்ல மாற்றம் அடைவதால எதிர்பாராத பல நன்மைகளை நீங்கள் இந்த 30ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால பல சுறுசுறுப்பான முன்னேற்றங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க. எதிரிகளை வெல்ல இருக்கீங்க. அதோடு அவர் ராசியை பார்ப்பது மிக சிறப்பான பலன்கள் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுப காரியங்கள் பூர்த்தியாக இருக்கு. குறிப்பா குடும்பம் ஏதோ ஒரு காரணத்தினால் உடல் உபாதைகள், ஏதாவது தொடர் தொந்தரவுகள், ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அவற்றில் தடங்கல்கள், தாமதங்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்த மேசராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பூமியில கிடைக்க இருக்கு. கட்டிய வீடு பழுது பார்க்க இருக்கீங்க. கொடுக்கல் வாங்கல் சுகமாக இருக்குங்க. தொழில் வளம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எடுத்த காரியத்தை முடிக்க முடியுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டு. அதே போல் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சம் காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த 30ஆம் தேதிக்குள், அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் ஏற்படக்கூடிய 6 திருப்பங்களில் முதல் திருப்பமாக திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமைய இருக்குங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற வரன் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து, அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3இல் குரு இருப்பதால முயற்சிகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கே வெற்றியும் கிடைக்க இருக்கு. வீண் விரயங்கள் ஏற்படலாங்க. ஆனா இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா 2வது திருப்பமாக இந்த சொத்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இவ்வளவு நாட்களாக திருக்கோவிலுக்கோ அல்லது ஏதோ ஒரு திருத்தலங்களுக்கோ சென்று வர வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இவ்வளவு நாட்களாக முயற்சி நடைபெறாத இருந்த காரியங்கள் தற்போது ஒரு சிறு எளிய முயற்சியிலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தருணங்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 7க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுவது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரணங்களை வாங்குதல், வாகனங்களை வாங்குதல், மாற்றுதல் ஆகியவை ஏற்பட இருக்கு. குறிப்பா மேஷராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் 3வது திருப்பமாக இடம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், வாங்கிய இடத்தில் வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி இதற்கான வேலைகள் ஆரம்பிப்பது என தெரியாமல் இருந்து வந்த உங்களுக்கு இந்த தருணங்கள்ல ஒரு திடீர் திருப்பமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி இடமோ வீடோ அல்லது வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சியோ மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. 3இல் உள்ள குரு உங்களுடைய சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் ராசியாதிபதி செவ்வாய் குரு பார்வையை பெற்று ராசியை பார்ப்பதாலும்
ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. 11ல் உள்ள சனி ராகு தொழில் வளர்ச்சியை தருவார்கள். 6ல் சூரியன் இருப்பது வெற்றியை தருங்க. அரசாங்க காரியங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுப காரியங்கள் பூர்த்தியாகுங்க. பூமி லாபம் கிடைக்கும். அதே போல் கட்டிய வீடு பழுது பார்ப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் நண்பர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் தேவை. சகோதர உறவுகள் சற்று பாதிக்கப்படலாங்க. அதனால் சகோதர சகோதரிகளுக்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அனாவசியமான செலவுகள் இருக்கதாங்க செய்யும். இந்த அனாவசிய செலவுகளை செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பயணங்களின் போது கவனம் தேவை. 3ல் குரு இருப்பதால் முயற்சிகள்ல தாமதம் வரலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்ல இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் சூரியனுடன் மோட்சக்காரகரான கேது இருந்தபோது எதிர்பாராத பல நல்ல தகவல்கள் ஏற்பட்டிருக்கும். தற்போது புதனோடு சூரியன் இணைந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் தற்போது நடைபெற்று வரும் உங்களுக்கு தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பேரும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு காசி திருத்தல தரிசனமும் கிடைக்க இருக்குங்க. மனம் புண்ணிய காரியங்களையும் இறைபக்தியிலும் செல்லும். வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. சந்தையில் உங்களுக்கு ஆதரவாக மாறுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. இதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. அதே போல் 4வது திருப்பமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைத்து லாபத்தை பெற்று தர இருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை இக்காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பாராத காத்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இதனால் வருமானம் உயர்வது மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்சியில் ஆதரவு செல்வாக்கும் உயர இருக்கு. அதே போல் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேரு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் 5வது திருப்பமாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அல்லது புதிய கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் வெற்றியையே பெற்று தருங்க. விவசாயத்துறையினருக்கு உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைத்து லாபம் அதிகரிக்கும். இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எள் நெய் பருப்பு கலந்த சாத உருண்டைகள் 3 எண்ணிக்கையில் வைத்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.